ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஜூலைல நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 75 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 75 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு வெள்ளிக்கிழமை 10/4/2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கேன், நான் ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், பிடபிள்யூபிடி குரூப் டி அப்ளை பண்ணியிருக்கேன், நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. இப்போ இருக்கக்கூடிய இந்த 75 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமை நான் படிக்கணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி குரூப் டிக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 8வது பேட்ச் வந்து குரூப் டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண பேட்சை விட இந்த பேட்ச்ல வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா குயிக்கா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். ஏன்னா ஓல்டு பேட்ச்ல பாத்தீங்கன்னா டைம் இருந்துச்சு, 120 டேஸ் 150 டேஸ் டைம் இருந்துச்சு. ஆனா இந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 75 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ 75 டேஸுக்குள்ள சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்தா குரூப் டில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்னு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா உள்ள ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா குரூப் டில ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்தா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேக்குறாங்க. 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்ல வருதுன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 13ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அது போக ரீசனிங்ல 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 25, சயின்ஸ்ல 25 கொஸ்டின் வந்துரும். சோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அதனால நம்ம பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஒரு 15 நாள்ல ரீசனிங் கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்போம். சோ அந்த ரீசனிங் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா எப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கே நீங்க வந்து சிஏ படிக்கிற மாதிரி பிளான்ல கொடுத்திருப்போம். சிஏ பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேராவது படிக்கணும். அப்படி இல்லைன்னா நவம்பர்ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிக்கணும். சோ 8 மாசத்தோடது படிக்க முடியல அப்படின்னா ஜனவரி 2026 இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க தரவா படிக்கணும். அப்ப இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா டே 1ல உங்களுக்கு ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கிற மாதிரி பிளான்ல கொடுத்திருப்போம். அப்ப பேரலா நீங்க வந்து ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே கரண்ட் அஃபேரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிடலாம். சோ ஃபர்ஸ்ட் 15 நாள்ல ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 35 நாள்ல பாத்தீங்கன்னா மேக்ஸும் சிஏவும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து சயின்ஸும் சிஏவும் அடுத்த 25 நாள்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். சோ இதுக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் பிளஸ் ஓல்டா நாம கொண்டு போனோம் இல்லையா 8 பேட்ச். சோ அந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் வந்து லைவ் கிளாஸும் நாம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, சோ குரூப் டியை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா எல்லாரையும் விட ஓரளவுக்கு ஒரு 50% மார்க், 100 மார்க்குக்கு எக்ஸாம்னா ஒரு 50-55க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணிட்டாலே சிசிஏ கேண்டிடேட் ஈஸியா உள்ள போயிடலாம். உங்களுக்கு பிஇடியும் கிடையாது. ஓகே, ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 70 தான் எடுப்பேன், 75 தான் எடுப்பேன், கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்க இல்லாம ஒரு டாப்பரா செலக்ட் ஆவேன், 85-90க்கு மேல ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ இந்த பேட்ச் வந்து நம்ம வெள்ளிக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் பாத்தீங்கன்னா 18/4/2026 வரக்கூடிய சனிக்கிழமை தான் இருக்க போகுது. ஓகேவா? கரெக்டா 6 டேஸுக்கான பிளானும் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. சோ இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட உங்களால இந்த பேட்ச் கூட சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வர முடியும். ஓகேவா? சோ இதுதான் குரூப் டியோட ஃபைனல் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். இந்த பிளான் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரீசனிங் சப்ஜெக்ட்ல இருந்து படிக்க போறீங்க. சோ ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் ஈஸியான சப்ஜெக்ட் பிளஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ல இருந்து படிக்க போறீங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிகர் வச்சே உங்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிகர் கவுண்டிங், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துரும். சோ டே 1ல பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அப்படியே கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2லயும் பாருங்க ஃபிகர் வச்ச டாபிக் தான், அதே மாதிரி கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர். ஏன்னா நீங்க ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை ஃபர்ஸ்ட் தரவா படிக்கணும். ஏன்னா அந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல 20ல 13ல இருந்து 15 கொஸ்டின் இதுல வந்துரும். அது போக மீதி 5 கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது அதுல வரக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக், ஜிகே கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது.
டே 3ல பாத்தீங்கன்னா ஃபிகர் டாபிக் எம்பெடட் ஃபிகர் ஜனவரியோட கரண்ட் அஃபேர். அடுத்து டே 4ல கிளாசிபிகேஷன். அப்புறம் டே 5ல பாத்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங் ஜனவரியோட கரண்ட் அஃபேர். டே 6ல பாத்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங். டே 7ல நீங்க டே 1ல இருந்து 6 வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட 12/4/2026 இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் ஸ்டார்ட் பண்ணா கூட 18ஆம் தேதிக்குள்ள ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிரலாம். ஓகேவா? சோ 18ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்கோட பிளான் வந்து கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ லாஸ்ட் டைம் நான் 10ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இப்போ ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா சனிக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? சோ எந்த டைம்னாலும் நீங்க வந்து கிளாஸஸ் பாத்துக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே PDF ஃபார்மட்ல இதுல கொடுத்துருவோம். ஒவ்வொரு டாபிக்கும் முடிச்சிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸும் இதுல வந்து கொடுத்துருவோம். டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதுறதுக்கு சாப்டர் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். வார கடைசியில வீக்லி டெஸ்ட்டும் இதுல வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? சோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும் ஆப்ல. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணும்போது 1 இயர் வேலிடிட்டி, லைஃப் டைம் வேலிடிட்டி ரெண்டுக்குமே வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 1 இயர் வேலிடிட்டி அண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டில 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க லைஃப் டைம் ஜாயின் பண்ணாலும் சரி, 1 இயர் ஜாயின் பண்ணாலும் சரி ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். சோ லைஃப் டைம்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 நீங்க பே பண்ண வேண்டாம். 1399 மட்டும் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ லைஃப் டைம்னா 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் அப்படின்னா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எந்த கோர்ஸுக்குமே கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 இயருக்கும் அவைலபிளா இருக்கு, லைஃப் டைமுக்கும் அவைலபிளா இருக்கு. ஓகே, சோ இந்த ஆஃபர்ல நான் ஜாயின் பண்ணணும், இந்த குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. எப்போ 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு இமீடியட்டா டீமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, 12/4/2026 இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அடுத்த வாரம் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து எழுத முடியும். அப்படியே கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா 75 டேஸுக்குள்ள எக்ஸாமுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு NTPC இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயரே ரயில்வேல இருந்து அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம்ஸ் வருங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் மே மந்த்ல நாம வந்து எதிர்பார்க்கலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஓகே, கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிங்க. அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. அதே மாதிரி லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி கரண்ட் அஃபேர் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க, குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.